அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவுல 2025ஆம் வருடத்துல ஒரு 5 நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு தெளிவான விளக்கத்தோட நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொளிய பார்க்குறவங்களா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். பொதுவாகவே ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு மாதம் முழுவதும் சொல்லக்கூடிய பலனுக்கு மாத பலன், வாரம் முழுவதும் சொல்லக்கூடியதுக்கு வார பலன், ஒரு நாள் மட்டுக்கும் சொல்லக்கூடியது தினசரி பலன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுறோம். இருந்தாலும் இந்த நட்சத்திர பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா நம்ம ஒரு கோயில் குளத்துக்கு போனாலும் கூட நம்மளுடைய ஜென்ம ராசி, நம்மளுடைய பேரு, நம்ம ஜென்ம நட்சத்திரம், எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா நம்ம அர்ச்சனை பண்ணா தான் அந்த நட்சத்திரத்திற்கான பலன், அந்த ராசிக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அது அல்லாமல் பொதுவாகவே நான் ஒரு புனர்பூச நட்சத்திரம், நான் மிதுன ராசி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, புனர்பூச நட்சத்திரம் எந்த பாதத்தில பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் நம்ம கரெக்ட்டா தான் எடுத்து சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணா தான் அதற்கான முழு பலன் அந்த ராசிக்கு கிடைக்கும். அதே மாரி தான் இந்த 2025ஆம் வருஷத்துல இந்த நட்சத்திரங்களுக்குள்ள பலன்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்புல ஒரு கணிப்பு. அப்போ அதுல முதலாவதாக உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு? சூரிய பகவான். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரம் எந்தெந்த ராசியில இருக்குது? இதனுடைய பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில 1ஆம் பாதம், மகர ராசியில 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஆக 4 பாதங்கள் 2 ராசியிலும் இருக்குது. அப்போ இந்த 2 ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய பலன் நிச்சயமா அந்த வருஷத்துல கிடைக்கும். அப்போ மகர ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும், தனுசு ராசியில பிறந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது அதிபயங்கரமான சுபத்துவமான நல்ல யோக பலன்களை, நல்ல அதிர்ஷ்ட பலன்களை தரும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்துல படித்த இளைஞர்கள், மாணவ மாணவர்களுக்கு அரசு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 2025ல நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிடலாமா? வாங்கிடலாம். அரசு சார்ந்த துறைகள்ல ஒப்பந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆர்டர், அதாவது பெர்மனன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல நீங்க அதை எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொது தர்ம காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷத்துல நீங்க நிறைய பண்ணுவீங்க. ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது நிறைய பண்ணுவீங்க. நிறைய உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருஷத்துல தர்ம காரியங்கள் நிறைய செய்கின்ற பொழுது, அஹ், ஆலய கட்டுமான பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு அந்த ஆலய கட்டுமான பணிகள் முடித்து குடமுழுக்கு விழாலாம் நடத்தக்கூடிய அமைப்புல நிறைய பேர் இந்த வருஷத்துல ஈடுபடுவீங்க. அப்ப இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருஷத்துல இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய பணி திறமை அப்படிங்கிறது பளிச்சுன்னு இருக்கும். அதாவது ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது பளிச்சிடும். கண்டிப்பா நிர்வாக பொறுப்போட கரெக்டா செயல்பட்டு உங்களுடைய பணித்திறமையை காட்டுகின்ற பொழுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த வருஷத்துல 100க்கு 100% கிடைக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சிறந்த வெற்றியை அடைவார்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய நபர்களுக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிற பாச பிணைப்புகள் அதிகமாக கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் நண்பர்கள் ரீதியாக நிறைய உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பொது இடங்கள்ல உங்களுக்கான செல்வாக்கியம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில இருக்கும். இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள்ல இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு 2025ல சுப பலன்கள் அதிகமாக நடைபெறும் நண்பர்களே. அப்போ இந்த 2025ல டாப்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்லையும் முதன்மையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்ப உத்திராடம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு
என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டால், அனைத்து விதத்திலயும் வெற்றி அப்படின்னே சொல்லிடலாம். எல்லா துறையிலும் நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ தொழில் முறையாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். இதுவரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்கள் அப்படிங்கிறது ஒரு பின்தங்கிய சூழ்நிலையில போய் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், இந்த வருஷம் நீங்க சிறப்பா செயல்பட்டு, அத வளர்ச்சி பாதையில கொண்டு போய் லாபத்தை பன்மடங்காக உயர்த்துவீங்க. லாபம் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அனைத்திலும் இந்த வருஷத்துல நீங்க மீண்டு வெளிய வரக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. அப்போ கடன் இந்த வருஷம் அடைபடும். நீங்க வாங்க வேண்டிய அவசியம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான சுப பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இந்த வருஷம் நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்போ உத்திராட நட்சத்திரம் டாப்ல இருக்குது. அடுத்ததாக மிருகசீரிட நட்சத்திரம். செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி. இந்த மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷப ராசியில 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், மிதுன ராசியில 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்ப 4 பாதங்கள் 2 ராசியிலும் இருக்கின்றதுனால, 2 ராசிகளிலுமே பிறந்த மிதுன ராசியிலும் சரி, ரிஷப ராசியிலும் பிறந்தவர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது எதுலயுமே துணிச்சலா இறங்கி காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்புல, காரிய செயலாற்றக்கூடிய அமைப்புல இந்த வருஷம் இருப்பீங்க. உங்கள வந்து உங்க முயற்சிக்கு முட்டுக்கட்டை அப்படிங்கிறது யாராலையும் போட முடியாது. நான் இறங்குனா இறங்குனதுதான். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். நான் சொன்னா சொன்னதுதான். இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தோட, பிடிப்புத்தன்மையோட அனைத்து காரியங்களிலும் சக்சஸ் பெறுவீங்க. அப்போ இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் அதிபயங்கரமான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அப்போ அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைத்தே தீரும். அப்போ உங்களுக்கான பதவிகள் வந்து சேரும். அப்போ பதவியில நாம போய் உட்காருவோம். அது மட்டும் அல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வருஷத்திலே வேலை வாய்ப்பை நிச்சயமாக நீங்க பெறுவீங்க. உங்களுக்கான அரசு சார்ந்த துறைகளுக்கான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள் ரீதியாக, அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியாக நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலையாக இருக்கும். நிலம் புலம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு யோகத்தை தரும். மற்றபடி வந்து இந்த 2025ல உங்களுக்கு வந்து கட்டுமான பணியில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அதிபயங்கரமான ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் முழுவதும் மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ நீங்க முடிவெடுத்தா எடுத்தது தான், பின்வாங்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கான பலன் நம்ம நிறைய சொல்றதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். இந்த 2025ஆம் வருஷத்துல மிருகசீரிட நட்சத்திரம் சாதிக்க பிறந்த நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறது நிறைய தொடருங்க. உங்களை யாராலையும் உங்க வெற்றி பாதையில குறுக்கிடவே முடியாது. உங்களை தடுக்கவும் முடியாது. போய்கிட்டே இருக்கலாம். முன் வச்ச காலம் முன் வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பின் வைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. வெற்றி நிச்சயம் உண்டு. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. புதன் பகவானுடைய நட்சத்திரம். 4 பாதங்களும் விருச்சிக ராசி இருக்கனால இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருமே இந்த 2025ஆம் வருஷத்துல டாப் லெவல்ல வருவீங்க. உங்களுக்கான சாதனை பயணங்கள் இந்த வருஷம் தொடரும். உங்களுக்கான முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு ஆதாயத்தை நம்ம பெறக்கூடிய அமைப்பில் இருப்போம். அதே மாதிரி பேச்சாளர்கள் நிறைய பேசி மேடைகளில் பேசக்கூடியவங்க, திரைப்படத்துறையில் வசனங்கள் பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க. எழுத்து துறையில் இருக்கவங்களுக்கு ஆகா ஓகோன்னு நல்ல பலன். ஆசிரியர் துறையில் இருக்கிறவர்களுக்கு, ஆசிரியர் பணியில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் இருக்கும். கல்வி கூடங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் அப்படிங்கிறது ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ கல்வி கூடாரங்கள் வைத்து
இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆதாயகரமான வருடமாக நம்ம சொல்லிக்கலாம். இந்த வருஷம் முழுவதுமே கேட்டை நட்சத்திரத்துக்காரவங்க வந்து எதையுமே நல்லா சிந்தித்து செயல்பட்டு காரிய செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. கடந்த வருஷங்கள் அப்படிங்கிறது நிறைய பின்னடைவுகளை நம்ம சந்திச்சிருந்தாலும் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மைகள் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வேலையில போய் அமரக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். உறவுகள் ரீதியாக ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிற நிச்சயமா இருக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுப மங்கள நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்துக்கிறவங்க, அதற்கான நிறைய செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் செய்வீங்க. இந்த 2025 வருஷம் கேட்டை நட்சத்திரம் கண்டிப்பாக டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு வெற்றி. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன். இந்த பரணி நட்சத்திரம் மேச ராசியில 4 பாதங்களும் இருக்குது. அப்போ பரணி நட்சத்திரம் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் யாரு? ஆடம்பர நாயகன். சகல சௌபாக்கியங்களும் அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு தானே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசபாசைகள் அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இந்த சுக்கிரன் சகல விதத்தில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த மட்டும் ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ். அழகான வீடு மனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்சஸ். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எடுத்த காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிற புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். புதிய வீடுகள் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். அதாவது டூரிஸ்ட் வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அழகு சாதன பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலைகளாக இருக்கும். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த 2025 வருடத்துல அனைத்து விதத்திலையும் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். பயணங்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. ஆக சுக்கிரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறான இந்த வருஷம் முழுவதும் நமக்கான சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். சகல விதத்திலும் கவலைகள் படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம இருப்போம் நண்பர்களே. அப்ப 2025 சுபத்துவம் பெறக்கூடிய நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரமும் ஒன்று. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மீன ராசியில் இருக்குது. அப்போ 4 பாதங்கள் அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் தான் இருக்குது. அப்போ இந்த மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்பின் மூலமாக சிறந்த வருமானத்தை இந்த 2025 பெறுவீங்க. அப்போ உத்தியோக உயர்வு இருக்கும். சில பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய நேர்மையை பாராட்டி, நீதியை பாராட்டி, உங்கள் உடன் இருப்பவர்கள் மட்டும் அல்லாமல், உங்களை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாமல், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகள் நிறைய உங்களை பாராட்டுதல்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம ஏத்துக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சுப பலன் எல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்போ என்னதான் வருஷமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், சில நேரங்கள் நல்லது நடக்காட்டாலும், சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அப்போ ஆ எல்லா வருஷங்களும் பின்னடைவுல சந்திச்சிருக்கோம். ஏதாவது ஒரு வருஷமாவது நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடியதுதான். இதுல வந்து ஜாதகங்கள் ஒத்துழைச்சாலும், ஒத்துழைக்காட்டாலும், பார்த்தாலும், பார்க்காட்டாலும் சில பேரு நான் ஜாதகமே பார்க்கிறதே இல்ல. எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்குது. நான் ஏன் பார்க்கணும்னு கேட்பாங்க. சில பேர் ஜாதகத்த பார்த்துக்கிட்டே நேர காலங்கள் சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக எது எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் பலன்கள் அந்தந்த வருஷத்துல அதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த விதத்துல இந்த நட்சத்திரத்துக்கான பலன்களும் கண்டிப்பாக அந்த பகவான்கள் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும். பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். தொழில்முறை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண பந்தம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உங்களுக்கு கைகூடி வரும். குழந்தை பேர் அப்படிங்கிறது சிறப்பாக இந்த வருஷம் இருக்கும். வாரிசு நிச்சயமாக உருவாகி உங்களுடைய வம்சாபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். பதவி யோகங்கள் நிச்சயமாக இருக்கும். கடினமான உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நிறைய இக்கட்டான பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வெளியில வருவீங்க. அப்ப சிக்கல்கள் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இந்த நட்சத்திரம்
பலாபலனை அனுபவிக்கும் அப்படிங்கிறதான். அப்போ உத்திராட நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 5 நட்சத்திரங்களும் இந்த 2025ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ பொதுவாக மொத்தத்துக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தொட்டது துலங்கும், வெற்றி நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அனைத்து காரியங்களும் சுபத்துவம் பெறும். உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைச்சே தீரும். பட்ட கஷ்டங்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படியோ, ஆனால் இந்த வருஷம் இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரியான சுபத்துவமான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அப்போ டாப் 5 நட்சத்திரங்கள்ல நீங்க தான் முதன்மையா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி வெற்றி நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. மிக்க நன்றி.